கை உடைக்கு. இப்பொழுது நான் இருப்பது மன்னார் உள்ளாந்தர் கோட்டையில. இந்த உள்ளாந்தர் கோட்டை வரலாற்றில் மிக முக்கியமாக இடம் பிடித்தது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். உள்ளாந்தர் இலங்கையை கைப்பற்றின பொழுது இந்த கோட்டையை அமைத்து இந்த கடல் சுற்றோட்டம் மற்றும் ஏனைய நாடுகளிலிருந்து தங்களுடைய ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த கோட்டையை வந்து அமைத்தார்கள். அதற்கு பிறகு போர்த்துகேயர், ஆங்கிலேயர் படையெடுப்புக்கு பிறகு பல்வேறு வகையிலும் இது அழிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அழிவடைந்த கட்டிடம் இப்பொழுது இந்த புதிய அரசாங்கத்தின் கீழ் பல கட்டுமான பணிகள் வந்து இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களால் பார்க்கலாம், பல வேலை திட்டங்கள் இந்த கட்டுமானத்தில் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதை வந்து என்ன ஒரு தேவைக்காக இதை வந்து இப்போ கட்டி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க வேலை செய்யறவங்களுக்கு தெரியல. ஆனாலும் கூட மிக வேகமா இது கோட்டை வந்து வடிவமைக்கப்பட்டு வருகின்றது. சில இராணுவ தேவைகளுக்காக இருக்கலாம். பாருங்க, பல அறைகள்லாம் அமைத்து மிக அழகா அந்த இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க, ஜன்னல்லாம். எனவே இதில் பார்க்கும்போது தெரியுது ஏதோ ஒரு அலுவலக தேவைக்காக இந்த மன்னார் உள்ளாந்தர் கோட்டை வந்து இப்பொழுது புனரமைப்பு பணிகள் இடம்பெறுவதை அவதானிப்பதாக இருக்கின்றது. பாரம்பரியமான ஒரு கோட்டை இப்பொழுது நவீனமயப்படுத்தப்பட்டு ஏதோ ஒரு தேவைக்காக இது உருவாக்கப்பட்டு வருகின்றது. எனவே இந்த அரசாங்கம், என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வேலை திட்டம் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமைதான் மிக சிறப்பான ஒரு விஷயம். மிக வேகமாக கட்டுமானங்கள் இடம்பெற்று வருவதாக இங்க இருக்கக்கூடிய இந்த அண்ணா சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. பாருங்க, எவ்வளவு அழகான கட்டிட அமைப்பெல்லாம் இருக்குது இதுல. பாருங்க, நேர்த்தி பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த கோட்டையுடைய வரலாறு தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. எலக்ட்ரிசிட்டி, டாய்லெட், ஆண்களுக்கு பெண்களுக்கு தனியாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பின்னாடியும் நிறைய இடங்கள் காணப்படுகின்றன. இங்கிருந்து கடல் முழுவதையும் மிக அழகா பார்க்கலாம். மன்னார் பாலம் உங்களுக்கு தெரியும் அங்கே. சரி, இங்கேயும் சென்று பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க. ஆனாலும் கூட இப்போ என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த காணொலி. கிட்டத்தட்ட நினைக்கிற மட்டும் இல்ல, மிக வேகமா இந்த கோட்டை முடிவடைந்து பல விஷயங்கள் இங்கே நடைபெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை இல்லையா, 1560ஆம் ஆண்டு காலத்துல கட்டப்பட்டிருக்கின்றது. மிகவும் பாதுகாப்புக்கு மத்தியில் அந்த கோட்டை அமைப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம், இதனுடைய கட்டுமானங்களை பார்க்கும் பொழுதே தெரிகின்றது. பாருங்க, பல ஆண்டுகளாக கருங்கற்களாலேயே ஒரு நேரத்தை கட்டிட இன்று வரைக்கும் அது நிலையா இருக்குதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு கட்டுமானமா இருக்கும் அப்படின்றத நாங்க பார்க்கலாம். இங்கே மீன்பிடி துறைமுகம் ஒன்றும் காணப்படுகின்றது. சரி, இந்த காணொலி உங்களுக்கு ஒரு அப்டேட்டா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த கோட்டைக்கு வந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனா கூட இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியாம இருக்கான். கீழே விழுந்தா சரி, நீச்சல் தெரிஞ்சா தப்பிக்கலாம், சொன்னா அவ்வளவுதான். பாருங்க, பார்க்க இந்த ஆங்கிள் நம்ம பார்க்கும்போது புரியும் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை மட்டும் இல்லாமல் வந்து எந்த அளவுக்கு ஒரு கட்டுமானம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு அவசர தேவைக்காக இதனுடைய கட்டுமானங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன சொல்லி ஒரு தெரியும். இந்த அரசாங்கம் வந்து பதவியேற்ற பிறகு, அதாவது ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தலைமையிலான அந்த அரசாங்கம் பதவியேற்றதுக்கு பிறகு பல இடங்களை பாதுகாக்கிறதுக்கும், அதாவது இந்த மாதிரி அழிவடைந்து சிதைவடைந்து எந்த விதமான பயன்பாடுமே இல்லாத கட்டிடங்களை புனரமைத்து அரசு தேவைகளுக்கும், அதே நேரத்தில் வந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையிலும், அதே நேரத்தில் வந்து அவர்களுக்கான தங்குமிட வசதி, ஹோட்டல் அப்படியான பல விடயங்களை வந்து அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல ஏதோ ஒரு இங்க இருக்கக்கூடிய டாய்லெட் வசதிகளை பார்க்கும்போது புரிகின்றது. இங்கே ஏதோ ஒரு பல பார்வையாளர்கள் வந்து பார்க்கக்கூடிய வகையில வந்து அவர்களுக்கான இடவசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இது கட்டப்பட்டு வருகின்றமையை இப்பொழுது அதனுடைய கட்டுமானங்கள் பார்க்கும் பொழுது புரிகின்றது. எனவே கட்டுமானங்கள் நிறைவடைந்ததுக்கு பிறகு இதன் முழுமையான தோற்றத்தை நீங்கள் அவதானிக்கலாம்.
முக்கியமா இங்க வந்து பாக்குறதுக்கு இப்போ வந்து இலவசமா தான் விட்டுறாங்க, எந்த விதமான கட்டணமும் இல்லை, பாதுகாப்பும் எதுவும் போடப்பட்டு எந்த விஷயமும் இல்லை, சாதாரண வந்து பார்க்கலாம். ஆனா அதுக்கு ஓபன் பண்ண பிறகு இதனுடைய நிலைவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஏன்னா அதுல பராமரிப்புக்கு அப்படியான விஷயங்களுக்கு சின்ன ஒரு கட்டணம் ஆரம்பிடலாம். முனிகோபுரம் பழமையானது, அது அப்படியே தான் இருக்கின்றது, எந்த மாற்றம் செய்யவில்லை. ஹலோ, எங்க வந்தீங்க? மன்னார்கோட்டை. நல்லா இருக்கா? மன்னார்கோட்டைக்கு சரி. இப்பொழுது இதனுடைய மேலே வரக்கூடியதா சாதாரணமா ஒரு இரும்பு படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. ரொம்ப பாதுகாப்பா அவதானமா தான் பார்த்து வரணும். கட்டுமானங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால், எனவே கட்டுமானம் நிறைவேறதுக்கு பிறகு அழகான ஒரு படிக்கட்டுகள் வரும் என்பது மாற்றுக்கிறது கிடையாது. இதுதான் நுழைவாயில், பிரதான நுழைவாயில் இங்கேதான் இருக்கும். இந்த அளவுக்கு இவ்வளவு அழகா கட்டிருக்காங்க, நேரடி அப்படி கடலை பாக்குற மாதிரி. அண்ணே, நல்ல வியூ. சரி, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு முழுமை அடைந்த பிறகு நீங்களாம் வந்து பார்த்து ரசிங்க. என்னால் முடியுதா நானும் ஒருக்க வந்து பார்க்கிறேன். ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு பக்கத்துலயே. ஓகே நண்பர்களே, நன்றி இந்த காணொலியை பார்த்ததுக்கு. வணக்கம்.